ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு 3D ஃபேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டக்குன்னு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து சேமியா எடுத்திருக்கோம். நாங்கள் சேவட் பிராண்டோட சேமியா எடுத்திருக்கோம். இப்போ பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுக்கோங்க. இப்போ கழுவி வச்சுருக்க ஜவ்வரிசியை உங்களுக்கு எவ்வளோ அளவு பாயாசம் தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி ஜவ்வரிசி நல்லா வேக வச்சோங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம சேவரட்டோட சேமியாவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சேமியாவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் சேமியா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைச்ச சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சர்க்கரையை முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயாசத்தில் பால் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டா அவ்வளோதான், நம்ம டக்குன்னு லஞ்ச் பாக்ஸுக்கு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.